ஹாய், இந்த பேக் செய்கிறதுக்கு நான் இந்த கங்கா பிராண்டில் பிக்னிக் இந்த 100% காட்டன் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பட்டன் க்ரீன் கலர் இந்த ஒரு மாதிரி கொஞ்சம் சாண்டல் கலரில் இருக்க இந்த யான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீடில் என்ன சைஸுங்கிறது, இதில் ஹூக் வந்து என்ன சைஸுங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். 5.5 இல்லைனா 5.5 mm கொடுத்துருக்காங்க. நான் வந்து 4 எனக்கு இதுவே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் இந்த நீடில் யூஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அந்த நீடில் நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக் செய்கிறக்கு என்ன செய்யணும்னா, மல்டிபிள் ஆஃப் 4 செயின் போடணும். அதாவது உங்களோட பேக்குக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதை பொறுத்து 20, 24, 28 இந்த மாதிரி செயின் போடலாம். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சின்ன பேக்கை வேணும்னா 20 செயின் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் பெரிய பேக்கை வேணும்னா 24 இந்த மாதிரி செயின் போடுங்க. நான் வந்து ஒரு 28 செயின் போட்டுக்கிறேன். அகலம் பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் ஆல்ரெடி எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு தெரியும். செயின் வந்து ரொம்ப லூஸாகவும் போடாதீங்க, ரொம்ப இறுத்தியும் போடாதீங்க. கரெக்டான இதில் அந்த நம்மளுக்கு இந்த ஹூக் போயிட்டு வர கேப்பு தான் இருக்கணும். இப்போ நான் 28 செயின் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு இந்த டைரியை உள்ளே வைக்கிற அளவுக்காவது எனக்கு பேக் வேணும். அதனால் நான் இந்த லென்த்தை பார்த்து எனக்கு இதுங்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும். அதுக்கப்புறம் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிடுவோம். 4 மல்டிப்ளோட 4 மாற்றிக்கிடுவோம். 4ஓட மல்டிப்ளாக மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு பேஸோட லென்த் வேணும். ஆக்சுவலாக எனக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த பேக் செய்கிறதுனால நான் 48 செயின் போட்டிருக்கேன். இது 48 செயின். அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா, பேஸ் செய்ய போகிறோமா, அதுக்கு இந்த லூப்புக்கு பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு மீதி செயினில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வரணும். ரெண்டாவது செயினில் நான் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். ஆல்ரெடி நம்ம எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், சிங்கிள் குரோஷே போடணும்னா ஃபஸ்ட்டு செயின் அதாவது லூப்புக்கு பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிடணும். அதாவது ஒரு செயின் விட்டு நம்ம அடுத்த செயின்லேருந்து சிங்கிள் குரோஷே போடணும். இந்த ஒரு செயின் எதுக்காக விடுறோம்னா, அந்த ஒரு செயின் தான் அதோட ஹைட்டு. அதனால அந்த ஒரு செயினை நம்ம விடுவோம். விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே வேணால் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் பிகினராக இருக்கும்போது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நான் கண்டினியூஸாக இனிமேல் மீதி எல்லாத்துக்குமே நான் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வரேன். சிங்கிள் குரோஷேக்கு ஃபஸ்ட்டு இந்த இதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்து இப்படி போடணும். இப்போ நான் ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். எனக்கு இவ்வளோ பேக்கோட அந்த பேஸ் இவ்வளோ வந்துருக்குது. இனிமேல் இந்த பேக்கில் அதாவது அடிப்பகம் இதில் இனிமேல் எவ்வளோ அகலம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோவை திரும்பி போடணும். இப்போ நான் டேன் பண்ணுற இப்போ எனக்கு இதில் லாஸ்ட் வரையும் நான் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. இதுதான் லாஸ்ட் என்னோட செயின். இந்த செயின் வரையும் நான் ஒவ்வொரு இதுலேயும் சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. நான் மொத்தம் 48 செயின் போட்டிருந்தேன். அப்போ எனக்கு 47 சிங்கிள் குரோஷே வந்திருக்கும். இப்போ நான் இனிமேல் இதை எப்படி டேன் பண்ணணும்னா, ஒரு செயின் போட்டுக்கிட்டு இந்த செயின் எதுக்குன்னா ஹைட்டு கொடுக்குறதுக்கு இந்த செயினை போட்டுட்டு அப்புறம் இப்படி டேன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இது ஃபுல்லாக மறுபடியும் அகைன் நான் சிங்கிள் குரோஷே போடணும். 47 சிங்கிள் குரோஷே நான் மறுபடியும் இந்த பக்கம் இப்படி டேன் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு தான் நான் டேன் பண்ணி போடுறேன். போட்டுட்டு இதில் பாருங்கள், நான் இப்போ செயின் எதுலேருந்து போடுறேன்னா அதில் நம்ம சிங்கிள் குரோஷே போடக்கூடாது. நான் அடுத்தது இந்த செயின் எதுலேருந்து வந்திருக்கு பாருங்கள், அதுக்கு அடுத்ததில் இதிலேருந்து இந்த வி ஸ்டிச்சை சேர்த்து எடுக்கணும். அதாவது நான் இப்போ ஒரு செயின் டேன் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது இந்த இருக்குல்ல, இந்த செயின் இதுலேருந்து வந்திருக்குல்ல, இதுக்கு அடுத்தது பக்கத்தில் இருக்கிறதுலேருந்தே நான் என்ன செய்கிறேன்னா ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு நான் டேன் பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை ரோ நம்ம போடணும்னா, நம்மளுக்கு அந்த பேஸ் வந்து எவ்வளோ பேஸ் வேணுமோ அவ்வளோ பேஸுக்கு நம்ம ரோ போட்டு நம்ம டேன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இதில் ஒரு செயின் போட்டு டேன் பண்ணுவோம்ல, அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வரும். எவ்வளோன்னா இந்த அகலம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிட வேண்டியதான்.
நான் இது ஃபுல்லாக உங்களுக்கு நம்மளுக்கு இப்போ எத்தனை இருக்கணும், 47 நம்மளுக்கு சிங்கிள் குரோஷே இருக்கணும். அதாவது ஒவ்வொரு ரோ ஆரம்பிக்கும் போதும் போடுற ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே வேணால் மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்கன்னா, ஏன்னா சில டைம் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது நம்ம கவுண்ட் விட்டுட்டோன்னா இது வருமா வராதா அப்படிங்கிறது வரும். அதனால நம்ம பார்த்துக்கலாம். நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இனிமேல் ஃபுல்லாக எல்லாமே அப்படி தான். ஒவ்வொரு ரோ முடியும் போதும் ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் டேன் பண்ணி 47 சிங்கிள் குரோஷே அப்படி போட்டு நம்ம அகலம் ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இத்தனை ரோ போட்டிருக்கேன். இந்த ரோ எப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஷேப்பில் வரணும். இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் வரணும். இதுக்கு தான் நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு செயின் போட்டுட்டு நம்மளை டேன் பண்ணணும். அதே மாதிரி இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அகலம் வைக்கணும், நம்மளுக்கு பேக் வந்து எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்தை பொறுத்து நீங்கள் இந்த பேக்கோட நமக்கு, அதாவது இது பேஸ் பேக்கோட அடிப்பகுதி, அது எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு வச்சுருக்கேன். நான் எல்லாமே இது சிங்கிள் குரோஷே தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் இதில் வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் லாஸ்ட்டில் நான் இருக்கா, இப்போ இந்த பக்கம் இப்படின்னு இருக்கும். இதில் கரெக்டாக நம்ம லாஸ்ட்டு செயின், அதாவது லாஸ்ட்டு சிங்கிள் குரோஷே ஏதோ அதையும் கரெக்டாக பார்த்து இதுலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இப்படியே நம்ம டேன் பண்ணிடக்கூடாது. ஒரு செயின் போட்டு, இந்த செயின் எதுக்காகனா ஹைட்டுக்காகவும் இந்த ஷேப் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி டேன் பண்ணிக்கணும். டேன் பண்ணிவிட்டு இந்த செயின் எதில், இந்த ஒரு செயின் நான் போட்டுக்கோங்கள, இந்த செயின்னா இருக்கா, இதுதான் நம்ம போட்ட செயின் லூப்புன்னா இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் இந்த செயின் இருக்குது, இந்த லூப் வருது இருக்குது. இது நம்ம போட்ட செயின். அந்த செயின் தான் நமக்கு இப்படி இருக்கும், ஹைட்டு கொடுக்கும். அதுக்கு இந்த செயின் தான் நமக்கு ஹைட்டு கொடுக்கும். அதுக்கு பக்கத்தில் சிங்கிள் குரோஷே போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். இது செய்யும்போது கவனமாக செய்யணும். ஏன்னா நம்ம ஒரு சப்போஸ் நீங்கள் இடையில ஏதாவது ஒரு செயினை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக இருந்து பிரிச்சுட்டு இருக்காமல் ஒரு இன்க்ரீஸ் போட்டு விட்ருங்க. நம்மளுக்கு 47 செயின் வரணும், 47 சிங்கிள் குரோஷே வரணும். நான் கரெக்டாக பார்த்து போடுறேன். சில டைம் இப்படி போடும்போது இது ஏதாவது ஒன்று ரொம்ப டைட்டாக போட்டிருந்தீங்கன்னா அது இருக்கிறதே தெரியாது, உங்களுக்கு இந்த இருக்கிறதே தெரியாது. அப்படி இருக்கும்போது வேணால் ஒரு இன்க்ரீஸ் போட்டு அடிக்கடி நீங்கள் 47 சிங்கிள் குரோஷே இருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் சொல்லியிருக்கேன், இந்த செயின் பேஸ் செயினும் மல்டிபிளாக 4 இருக்கணும் பேஸ் செயின். அதே ஆனால் அகலம் இந்த லென்த்து வந்து நம்மளுக்கு பேக் எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு இந்த செயின் போட்டுக்கோங்க. ஆனால் மல்டிபிள் 4 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது இந்த அகலம் வந்து இந்த பேக்கோட பேஸ் தானே. இது எத்தனை ரோ வேணுமோ அது உங்களோட இஷ்டம்தான். நான் எனக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். லாஸ்ட்டு சிங்கிள் குரோஷே நம்ம இதில் போடுறோம். லாஸ்ட்டு சிங்கிள் குரோஷே இந்த இடத்துல நான் போட்டாச்சு. போட்ட அப்புறம் இனிமேல் டேன் பண்ணி பாடி பார்ட், அதாவது இதுக்கு மேலே இந்த 4 பக்கம் சுற்றி போடலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு இதில் 2 வேலை போடலாம். எப்படின்னா, கார்னரில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும், மீதி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. கார்னரில் மட்டும் 2 சிங்கிள் குரோஷே, இன்க்ரீஸ்னால் 2 சிங்கிள் குரோஷேன்னு நான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நம்ம போடணும். இப்போ இல்லைனா சுற்றி வரையும் ஒரே சிங்கிள் குரோஷியாக போட்டுட்டு வந்தாலும் கரெக்டாக தான் இருக்குது. அது ஏன் செய்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ரியலி நான் வந்து ஃபஸ்ட்டு கார்னரில் 2 சிங்கிள் குரோஷே போட்டு மீதி எல்லாத்துலேயும் ஒரே சிங்கிள் குரோஷே போடுறேன். 2 வேலை போட்டாலும் கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஒன்று எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே சுற்றி வரையும் போடுங்க. இல்லைன்னா இந்த சைட்லலாம் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே கார்னரில் மட்டும் போதும் ஒரு சிங்கிள் குரோஷில் இன்க்ரீஸ் போடுங்க. இப்போ ஒரு செயின் போட்டு டேன் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே நான் இதில் போடுறேன். இந்த சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் சிங்கிள் குரோஷே போட்டுக்கிறேன். கரெக்டாக பார்த்து ஒவ்வொன்றுலேயும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே போடுங்க. இந்த சைடு போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும். நீங்கள் எத்தனை ரோ போட்டிருக்கீங்களோ அத்தனை சிங்கிள் குரோஷே உங்களுக்கு வரும். நான் 14 ரோ போட்டிருக்கேன், எனக்கு 14 சிங்கிள் குரோஷே வரும்.
இந்த மாதிரி போடும்போது இந்த ஸ்டிச்சை விட்டுறாதீங்க. இதுவும் ஒரு ரோ தான். சில ரோ நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். இதை நான் ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் போடும்போது உங்களுக்கு தெரிலனா இப்படி இழுத்து பார்த்துட்டு இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியல இந்த இதில் ஒரு ரோ இருக்குன்னுட்டு இப்படி இழுத்து பார்த்துட்டு எல்லா இதுலேயுமே கரெக்டாக சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு டைம் இந்த வழியாக போடுவோம், அப்புறம் மாற்றி மாற்றி போடுறதுனால சில ஹோல் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும், சில ரோவில் உள்ள இந்த ஹோல் வந்து கரெக்டாக தெரியாது. அது எப்போன்னா இந்த சைடு வாக்கில் இந்த சைடும் போடும்போது மட்டும் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியலையா இதில் ஹோல் இருக்குது, ஸோ கொஞ்சம் இப்படி இழுத்து பிடிச்சிட்டு பார்த்து போடுங்க. எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டேன். இந்த கார்னரில் வரும்போது மட்டும் நான் எத்தனை சொல்லியிருக்கேன்னா 2 சிங்கிள் குரோஷே போடணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு, அப்புறம் அகெயின் இன்னொரு சிங்கிள் குரோஷேயும் இந்த கார்னரில் நான் போட்டாச்சு. இனிமேல் நம்மளுக்கு ஈஸி தான். இங்கே இதில் ஃபுல்லாக நம்மளுக்கு எத்தனை வரும்னா 47. ஓகே, இந்த ரோ ஃபுல்லாக நான் சிங்கிள் குரோஷே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரோ ஃபுல்லாக இனிமேல் சிங்கிள் குரோஷே தான். இந்த கார்னர் வரும்போது அகெயின் 2 சிங்கிள் குரோஷே. மீதி எல்லாம் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் குரோஷே தான். போட்டுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கார்னரில் நான் 2 சிங்கிள் குரோஷே போடுறேன். 1, அதே சேம் பிளேஸ்லேயே இன்னொன்று 2 போட்டாச்சு. 2 போட்டுட்டு அப்புறம் இது கூட சேர்த்து இப்படி இந்த ஏற்கனவே விட்ட த்ரெட்டை இப்போ இதை கூட சேர்த்து கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த பக்கம் இப்போ போடுறேன். இனிமேல் இந்த ரோவில் ஒரு 13 வரும். ஏன்னா இந்த கார்னரில் 2 போட்டதுனால ஒன்று இங்கே சேரும், ஒன்று இங்கே சேரும். அப்போ நமக்கு 13 வரும். இது இந்த கார்னரில் இந்த சைடில் உள்ளதில் இதில் கடைசி ஸ்டிச்சு. அப்புறம் இந்த கார்னரில் இருக்க இந்த இடத்துல நான் 2 செயின் போடணும், 2 சிங்கிள் குரோஷே போடணும். அதாவது ஒரு இன்க்ரீஸை தான் நம்ம 2 சிங்கிள் குரோஷேன்னு சொல்லுவோம். 1, அப்புறம் இன்னொரு. அது எதுக்குன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக டேன் ஆகி வருது. இன்க்ரீஸ் போட்டால் தான் நமக்கு டேன் ஆகி வருது. அதே மாதிரி ஒரு ஸ்டிச் இந்த பக்கமும் ஒரு ஸ்டிச் இந்த பக்கம் கவுண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு செயினையுமே கரெக்டாக விடாத அளவுக்கு கரெக்டாக பார்த்து போடுங்க. நான் சைட் பை சைடாக இதையும் இது கூட சேர்த்து கம்பைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த கார்னரில் நான் 2 இன்க்ரீஸ் போட்டிருக்கேன் எல்லா கார்னர்லேயும். இனிமேல் இந்த ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் குரோஷே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதில் மட்டும்தான் ஒரு இன்க்ரீஸ் போடணும். இனிமேல்லாம் ஒரு சுற்றி நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டால் போதும். இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது காமிக்கிறேன். ஃபுல்லாக சுற்றி வரையும் நான் சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நான் ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் குரோஷேயை மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு சிங்கிள் குரோஷே தான் இருக்குது. ஆக்சுவலாக இது செயின், நான் ஒரு செயின் போட்டு டேன் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு பார்க்க இதில் எத்தனை இருக்குன்னா 2 சிங்கிள் குரோஷே போடுறதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட செயின், இதில் மட்டும்தான் நான் சிங்கிள் குரோஷே போடணும். ஸோ இந்த செயின் வந்து நான் போட்ட செயின். நம்ம இப்போ ஸ்லிப் நாட் எதில் போடணுன்னா இந்த ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் குரோஷேயில் போடணும். அந்த செயினுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்ருக்காதீங்க. அந்த செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் குரோஷேயை மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது கூட நான் எழுதிடணும். இப்போ நான் இந்த 2 ஜாயின் பண்ணி ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஸ்லிப் நாட் போட்ட அப்புறம் என்ன செய்யணும்னா, நம்ம ஃபுல்லாக ஒரு செயின் போட்டு சுற்றி வரையும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போடணும்.
இப்போ ஒரு செயின் போட்டுட்டேன்னா போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே இதில் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே நீங்கள் எப்போவுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்லிப் நாட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் தான் போடணும். இப்போது இந்த சுற்றி வரையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டால் போதும். இந்த பேஸுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற இந்த பாடி பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ரோவில் ஃபஸ்ட்டும் கார்னரில் மட்டும் இந்த 3 கார்னர்லேயும் 2 சிங்கிள் குரோஷே போட்டுப்போம். மீதி எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று போட்டுப்போம். ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் குரோஷே கூட லாஸ்ட்டில் கொண்டு நம்ம இது ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்லிப் நாட் போட்டிருப்போம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு அப்புறம் எல்லா இதுலேயும் சிங்கிள் குரோஷே போடணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஃபுல்லாக பாருங்கள், ஒவ்வொன்றுலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். கார்னர்லேயும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே தான் போடணும். இனிமேல் கண்டினியூஸாக அப்படியே போட்டுட்டு வர வேண்டியது தான் சுற்றி. ஆனால் ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் குரோஷே கூட கொண்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு அப்படியே டேன் பண்ணி கொண்டுட்டு வர வேண்டியதுதான். இப்போ நான் இந்த ஃபுல்லாக இதை சுற்றி வந்துடுறேன். சுற்றி நான் சிங்கிள் குரோஷே தான் போடுறேன். இதில் வேறு எந்த மாற்றமும் இல்லை. கார்னர் வந்தாலுமே நான் இப்போ கார்னரில் வேணால் நான் எப்படி போடணுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ரோ ஃபுல்லாக போட்டாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக அப்படி கார்னரில் வரும்போதும் நான் ஒரே ஒரு சிங்கிள் குரோஷே தான் போடுறேன். அதாவது உங்களுக்கு இனிமேல் ஈஸியாக தான் இருக்கும். எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஒவ்வொரு இந்த மாதிரி வி ஈஸியாக தெரியும். அந்த ஒவ்வொரு வீலையும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுவாங்க. கார்னர்லேயே இந்த வி கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கார்னருங்கிற மாதிரி தெரியாது. ஒவ்வொரு வீலையும் ஒரு சிங்கிள் குரோஷே கரெக்டாக போடுறீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி எல்லா இதுலேயுமே கண்டினியூஸாக நம்ம போட்டுட்டு வர வேண்டியதுதான். போட்ட இதுலேயே மறுபடியும் போடுறாதீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டேன் ஆகி வந்துடும் பேக்கு. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். போடுறதுக்கு இதிலேருந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த கட்டை த்ரெட்டை எடுத்து இந்த 2 நீடிலையும் இப்படி வச்சுட்டு இந்த லூப் வழியாக இந்த ஒர்க்கிங் யானை எடுக்கணும். ஆனால் இந்த ஒர்க்கிங் யானோட லென்த்து இப்போ கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் இதை இப்படியே வச்சுட்டு இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுற ஒர்க்கிங் யானில் எவ்வளோ லென்த்து நம்ம கொஞ்சம் தூரம் லென்த்து விட்டு அந்த ஒர்க்கிங் யானை அந்த இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுற ஒர்க்கிங் யானை இந்த 2 லூப் வழியாக நம்ம எடுத்துருவோம். எடுத்தால் ஈஸியாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கதே தெரியாத அளவுக்கு ஈஸியாக நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஜாயிண்ட் ஆன பிறகு இப்போ இந்த 2 ரிமைனிங் விட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த ஒர்க்கிங் யானும் இருக்கும், இப்போ நம்ம எடுத்துருக்க ஒர்க்கிங் யானும் இருக்கும். 2யும் சேர்த்து இது கூட அட்டாச் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுதான் என்னோடய ஒர்க்கிங்க. இது பாருங்கள், நம்ம எப்போ ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டு சிங்கிள் குரோஷே இப்படி எடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா இது வழியாக இந்த ஒர்க்கிங் ஆனால் இப்படி எடுப்போம். இந்த 2 லூப் வழியாக சிங்கிள் குரோஷேக்கு எடுப்போம். அப்படி நான் இது கட்டையாக இருக்கிறதுனால எனக்கு வர மாட்டேங்குது. எடுத்தாச்சு. அடுத்தது என்ன செய்வோம், இதில் இந்த லூப் இருக்கும். அடுத்த லூப் எடுக்கும்போது இப்படி விட்டு இது எடுப்போம். மறுபடியும் இந்த ஒர்க்கிங் ஆனால் நம்ம இதிலோடி விட்டு எடுப்போம் தானே. அப்போ நம்மளுக்கு இது இப்படி விட்டுருக்கு ஒர்க்கிங் ஆன் ரொம்ப கட்டையாயிட்டுங்கிறதுனால நம்ம அடுத்த இது ஜாயின் பண்ணணும். அடுத்து இது ஜாயின் பண்ணணும். அப்போ ஜாயின் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன்னா இதே மாதிரி விட்டு இதை எடுத்துட்டு இப்போ இந்த 2 லூப் இருக்கும், இந்த 2 லூப் வழியாக இந்த ஒர்க்கிங் யானை விட்டு எடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் நியூவாக ஜாயின் பண்ண போகிற ஒர்க்கிங் யானை இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்போது நான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறது. இப்போ இதை நியூவாக ஜாயின் பண்ணுது. இந்த 2யும் நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க ஒர்க்கிங் யான் லென்த்தாக இருக்கும்ல நிறைய, அதை பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. இந்த 2யும் டைப் பண்ணணும். இது நம்ம கையில் மாட்டியிருக்குது. எடுத்துகிட்டு அஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போடுற மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போட்டுடலாம். போட்டும்போது இது உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கதே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது மட்டும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ மாதிரி இது நிற்கலாம். அந்த 2 லூப் வழியாக எடுக்கும்போது ஒர்க்கிங் யானை உள்ளே இன்ஸ்டால் பண்ணிடுவோங்க. மீதி இருக்க ரிமைனிங் அந்த 2ம் இது கூட சேர்ந்து இப்படி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. ஹைட்டு நான் போதும், ஆனால் இன்னும் ஒரு 3 ரோ போடுவேன். அந்த 3 ரோவும் இந்த ரோ போடுறதுக்குள்ளே ஹோல் போட்டுட்டு போடலான்னு இருக்கேன். அதனால ஃபஸ்ட்டு இதை இவ்வளோ நேரம் நான் ஸ்லிப் நாட் போடாமல் கண்டினியூஸாக அந்த ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணி இதில் சிங்கிள் குரோஷே போட்டு ஒவ்வொரு ரோவும் போட்டுட்டு வந்தேன். ஆனால் மீதி உள்ள 3 ரோ போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த மார்க்கரை கலத்திட்டு இதில் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன். இதுவரை இதில் சிங்கிள் குரோஷே போட்டோம். சிங்கிள் குரோஷே போட்டு அப்படி கண்டினியூஸாக அடுத்த ரோ போட்டு போய்கிட்டு இருந்தோம்ல. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா பாருங்கள், நான் இதில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் தான் போடுறேன். ஸ்லிப் நாட் எப்படி போடணும்னு தெரியும். மார்க்கரை எடுத்துகிட்டு இந்த இடத்துல த்ரெட்டை நான் வெளியே எடுத்து அதை அப்படியே இந்த லூப் வழியாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஒரு செயின் மாதிரி போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சா. இப்போ இதை இது கூட சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் நான் நெக்ஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேஸ் மட்டும் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் போடணும். அந்த கால்குலேஷன் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை போட்டுட்டு இதில் 3 ஹோல் போட்டு அப்புறம் ரோப்பு இதில் விடணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேக்கை நம்ம ஃபஸ்ட்டு இது மட்டும் செஞ்சுக்கலாம். இதை செஞ்சுட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ரோ போட்டுருக்குள்ள இந்த பக்கம் 3 ஹோல், இந்த பக்கம் 3 ஹோல், அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பார்ட் போடணும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் எப்படி செய்யணுங்கிறத பாருங்கள்.